வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தேமுதிக, பாமக போட்டியிடும் தொகுதிகள், அதிமுக எத்தன தொகுதிகள்ல போட்டியிடுகிறது? அப்படிங்கிற விஷயங்கள தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விஷயங்கள் இந்த தொகுதி கூட்டணி எப்படி உருவானது? அதிமுக அதிமுகவோடு பாமகவும், தேமுதிகவும் எப்படி வழிக்கு வந்தது? அப்படிங்கிறத பேசிட்டு, கடைசி ஒரு 2 நிமிடங்கள் வந்து அதிமுக, தேமுதிக, பாமக போட்டியிடும் தொகுதிகளோட நம்ம லிஸ்ட்ல போடுவோம். பிடிஎஃப் ஃபைல்ல. அத பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விஷயங்கள பேசிடலாம். அதாவது அதிமுக வந்து கிட்டத்தட்ட பாமகவையும், தேமுதிகவையும் வழிக்கு கொண்டு வந்து விட்டது. அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம. அதிமுக வந்து கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாருமே கூட்டணிக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள், 20 நாட்கள் பார்த்தீங்கன்னா, யாரும் தேமுதிகவோ அல்லது பாமகவோ அதிமுகவுடைய ஆபீஸ் கதவை தட்டவில்லை. ஏன்? தெரியல. ஏன்னு கேட்டா தெரியாது. ஆனா, கிட்டத்தட்ட 2, 3 வாரங்கள் கழித்து பாமகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க 14 கேட்டாங்க, 10 கேட்டாங்க, 10+1, 9+1 அப்படின்லாம் கேட்டாங்க. பட் 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. 7 பாராளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. அது எந்தெந்த தொகுதிகள்ன்றத நம்ம லிஸ்ட் பின்னாடி ஃபைல்ல நம்ம போட்டுறலாம். அதேபோல தேமுதிக வந்து கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி கேட்கறாங்க. நாங்க பாமகவுக்கே ராஜ்யசபா குடுக்கல அப்படிங்கிற மாரி தான் வேலுமணி, தங்கமணி, அன்பழகன்லாம் போய் பேசுனாங்க. பட் அதுல கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை அப்படின்னாலும், சில காரணங்களுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை தள்ளி போட்டிருக்காங்க. எந்தெந்த தொகுதிகள் வேணுங்கிறதுக்காக நாங்க குழு அமைக்கிறோம் அப்படின்னு தேமுதிக சொன்னாங்க. ஒரு 5 பேர் கொண்ட குழு. அதேபோல அதிமுக தரப்புல இருந்தும் ஒரு குழு அமைக்கிறோங்க. நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதேபோல தேர்தல் செலவுக்கான விஷயங்கள பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, வேறு மாதிரியான சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. சில காரணங்களுக்காக தொகுதி பங்கீடு தள்ளி போனாலும் தள்ளி போகிறது என்றாலும், கிட்டத்தட்ட அதிமுகவோட கூட்டணி உறுதியாகிவிட்டது. இறுதி பெட்டியில் சில நாட்களில் வெளியாகும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. பட் பாமக தயங்குவது பாஜகவோட அந்த ஆட்சி பவர் வந்து குறையட்டும். நம்ம அப்ப அதிமுகவோட கூட்டணியை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் அவங்க போட்டியிடும் தொகுதிகளே நம்மகிட்ட வந்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்கள் முடிந்தது. அதாவது 2, 3 முறை சி.வி. சண்முகம் அவர்கள் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்தித்து விட்டார். அதுல சில 9-1, 10-1, 14-1 ஏதேதோ பேசினாங்க. ஆனால் இவங்க 4லேருந்து ஆரம்பிச்சு, 5 ஆரம்பிச்சு, 7 ஆரம்பிச்சு, அவங்க மேல இருந்து கீழ வந்து, இவங்க அப்படியே ஆரம்பிச்சு 7ல கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. பட் நான் ராஜ்யசபா இப்ப கிடையாது. 1 1/4 வருஷம் திரு அன்புமணி அவர்களுக்கு இருக்குங்க. அப்ப நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு ராஜ்யசபா இல்ல. அவர் முடிச்ச உடனே நாங்க குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா 2026க்கு முன்னாடி ஒரு 3 இது வரும். அதுல ஒரு 2 கிடைக்கும். அந்த 2 கிடைச்சதுன்னா நாங்க 1 குடுக்குறோம் உங்களுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால ராஜ்யசபா பத்தி இப்ப பேச வேண்டாம். பாராளுமன்ற தொகுதிய பத்தி பேசுவோம். ஏன்னா உங்களுக்கு நாங்க நம்பிக்கை குடுத்திருக்கோம். ராஜ்யசபா உறுப்பினராக அன்புமணி அவர்கள் இருக்கிறார். அதனால இப்போதைக்கு ராஜ்யசபா எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கன்வின்ஸ் பண்ணி, சில ஸ்வீட் பாக்ஸ் கன்வர்சேஷன் அதெல்லாம் முடிச்சு, கிட்டத்தட்ட தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிந்தது. அதேபோல இன்னும் சில கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சமக சமக வந்து சரத்குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்கிற தொகுதியை கொடுக்கவில்லை. ஒரே ஒரு தொகுதி மட்டும் கேட்கிறார். திருநெல்வேலி கேட்கிறார்ன்னு நினைக்கிறேன். பட் அது அதிமுக நிக்கிற தொகுதியாகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அது அவரு பாஜகவோடையும் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். அதனால பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா இங்க லிஸ்ட்ல வரல. அதனால சமகவ லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டோம். அதே போல எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ வந்து ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறாங்க. அதே போல புதிய தமிழகம் வந்து தென்காசி தொகுதியில போட்டியிடுறாங்க. அவங்களும் ஆளுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியாச்சு. பட் அதிமுகல இன்னும் சில கட்சிகள் ஒரு தொகுதிக்காக காத்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் சொல்றோம். ஆனால் பாமக, தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை தான் பயங்கர பிரச்சனையாக அமைந்து கொண்டிருந்தது அதிமுகவிற்கு. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது அப்படிங்கிறது உண்மை. மறைமுகமாக. நேரடியாக இல்ல, மறைமுகமாக. பட் தேமுதிக வந்து எதிர்பார்த்தது ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குமா? அப்படிலாம் கேட்டாங்க. பட் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்க. ஜெயிச்சு வாங்க பார்த்துக்கலாம். அப்ப எங்களுக்கு ராஜ்யசபா குடுங்க. அதுலேருந்து நீங்க அமைச்சர் பதவி குடுக்கலாமே ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க நாங்க எங்களுடைய கட்சியில இருக்கிற நபர்களுக்கே வெளிமாநிலங்கள்ல கேட்கும்போது பிரச்சனை அதிகமாகிறது. அதனால வெளிமாநிலங்கள்ல இருந்து எங்களால ராஜ்யசபா கொடுக்க முடியாதுன்னு
பாமகவுக்கும் சரி, தேமுதிகவுக்கும் உறுதி செய்து விட்டார்கள் பாஜக தரப்பில். அதனாலதான் இப்ப அதிமுகவை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வரும் சட்டமன்ற தேர்தல்ல பாமகவும் தேமுதிகவும் அதிமுக தரப்பில் இருப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதனால வந்து அவர்கள் வேறு மாதிரியான சில முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அதிமுகவிலிருந்து 7 தொகுதிகள் பாமகவிற்கும், 4 தொகுதிகள் வந்து தேமுதிகவிற்கும் இறுதி செய்து விட்டார்கள். அந்த தொகுதிகள் கூட கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஒரு சில காரணங்களுக்காக அந்த தொகுதி லிஸ்ட்டை வந்து அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. பட் அதனால அந்த உத்தேச பட்டியலை நாம் இங்கே வெளியிட இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை நம்ம வெளியிட்டலாம். அதிமுகவுடைய பேச்சுவார்த்தையில என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொகுதிகள்ல தான் பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா கள்ளக்குறிச்சியை பாமகவும் கேட்டது, அதிமுகவும் ஒரு நபரை அங்க நிறுத்தலாம். ஏன்னா வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதி. மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த தொகுதி வேண்டும்னு கேட்டாரு. ஆனால் அது தேமுதிகவிற்கு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான். அதே போல இன்னும் சில தொகுதிகள்லயும் பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு மாரி பேசி தீர்த்து ஒரு ஃபைனல் லிஸ்ட்க்கு வந்துட்டாங்க. குறிப்பா தர்மபுரி ஆகட்டும், இன்னும் சில தொகுதிகள்ல பாமகவுக்குமே சங்கடங்கள் இருந்தது. அதையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து சி.வி. சண்முகம் அந்த சாதனை படைத்து விட்டார். ஏன்னா தனி ஒருவராக பேசி பாமகவோட கூட்டணியை முடித்து வைத்தது சி.வி. சண்முகத்துக்கு பெரும்பங்கு உண்டு. ஏன்னா இவங்க அபிஷியலா பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா அந்த தொகுதி வரையறைகள் வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பாமகவோடு பேசிய சி.வி. சண்முகம், தேமுதிகவோடு பேசிய எஸ்.பி. வேலுமணி ஆகட்டும், கே.பி. அன்பழகன் எல்லாருமே வந்து அது உறுதியானாலும் அதை தள்ளி போடுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இங்க உறுதி செய்யறாங்க. பட் சில பல காரணங்களுக்காக இந்த முடிவுகள்லாம் வர்றதுக்கு அடுத்த வாரம் ஆயிடும். ஏன்னா அதிமுகவில் அபிஷியலா. பட் நம்ம அந்த உத்தேச பட்டியலை வெளியிடுவது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஒரு பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இங்கே வெளியிடுகிறேன், நீங்க பாருங்க. ஸோ அது ஒரு வீடியோ ஃபைலாவே தனியாவே போட்டுடலாம். என்னப்பா வீடியோ ஃபைல் வரல இங்க? அங்க வருமா? ஓகே. இந்த வீடியோ ஃபைல்ல அந்த லிஸ்ட் இருக்கு. அது அப்படியே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தென் சென்னை, 2 திருவள்ளூர், 3 காஞ்சிபுரம், 4 ஆரணி, 5 சிதம்பரம், 6 கிருஷ்ணகிரி, அதே போல் 7வது தொகுதி திருவண்ணாமலை, 8 சேலம், அதுக்கப்புறம் பெரம்பலூர், 10 கரூர், 11 நாமக்கல், 12 ஈரோடு, 13 திருப்பூர், 14 நீலகிரி, 15 பொள்ளாச்சி, 16 மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் 17, 18 மதுரை. ஸோ மதுரையும் அதில் தான் இருக்குது. ஓகே. 19 கன்னியாகுமரி, 20 திருநெல்வேலி, 21 தேனி, 22 தூத்துக்குடி, 23 கோவை, 24 சிவகங்கை. இதுதான் தமிழ்நாட்டில் அவங்க போட்டியிடுகிற தொகுதிகளாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பாமக போட்டியிடும் தொகுதிகள் அரக்கோணம், மத்திய சென்னை, விழுப்புரம், திருப்பெரும்புதூர், தருமபுரி, திண்டுக்கல், கடலூர் ஆகிய 7 தொகுதிகள் அவங்க போட்டிடுறாங்க. தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட சென்னை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர். அவங்க இன்னொரு தொகுதி கேட்குறாங்க. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதே போல் புதிய தமிழகம் வந்து தென்காசி தொகுதிகளையும் எஸ்டிபிஐ ராமநாதபுரத்திலும் போட்டியிட சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் வந்து அதிமுக போட்டியிடுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு தொகுதி கேட்குறாரு. அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ இதுதான் இப்போதே ஃபைனல் லிஸ்ட். ஓகே கைஸ். அதான் இதுதான் வந்து இப்போதைய நிலவரம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட விஷயங்களா தான் எனக்கு தோணுது. இப்ப நம்ம கொடுத்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து ஏதாவது மாற்று தொகுதிகள் கேட்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட உத்தேச பட்டியலாகத்தான் நம்ம இதை வெளியிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில காரணங்களுக்காக தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறதும் கூட. ஏன்னா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க எல்லா கூட்டணி கட்சிகளுமே. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அதிமுகவோட ஏன் வந்து பாமகவும் தேமுதிகவும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. ஒன்று அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதே போல பாஜகவும் செலவு பண்ண ஏத்துக்கிட்டாங்க. பட் ஆனா
அதை விட இங்க வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18-20% அதிமுகவிடம் இருப்பதாக நம்புகிறார்கள். அது கூட காரணமாக இருக்கலாம். இப்ப தேமுதிகவும் சரி, பாமகவும் சரி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு அதிமுகவை தவிர வேறு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணிக்கு உள்ள போக முடியாது. அதனால அதிமுகவோடு இருப்பதுதான் சரி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் இங்க ஒரு கருத்து கணிப்பெல்லாம் கூட வந்தது இல்லையா? 18-20% 18.48% வந்து பாஜக ஓட்டு இருக்குன்னு அதை நம்பல. இந்த பாமகவோ அல்லது தேமுதிகவோ நம்பவில்லை. பட் அதிமுகவும் ஏற்கனவே இருக்கிறத பார்த்திருக்காங்க. சோ அதனாலதான் வந்து அதிமுகவுடைய இவர்கள் கூட்டணி வைக்க இசைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் பார்க்க முடிஞ்சது. சோ பார்க்கலாம். இந்த உறுதிப்பட்டியலை வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. உங்க இந்த உத்தேச பட்டியல்ல பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி. பார்க்குற எல்லாரும் லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.